அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு புது எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னும் பேர் செலக்ட் பண்ணலைங்க. அப்பாலஜீஸ் என் சைட்ல இருந்தும், என் டீம் சைட்ல இருந்தும். ஏன்னா நெறைய கிரியேட்டிவான டைட்டில்ஸ்லாம் வந்து குடுத்துருக்கீங்க. பிளான் போய்க்கிட்டே இருக்கு. உங்களுக்கு இன்னும் பெட்டரான டைட்டில்ஸ் ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க. நாங்களும் ChatGPT, Gemini எல்லாம் யூஸ் பண்றோம். நீங்க போட்ட பாதியும் அங்க வருது. பட் நெறைய விதமான விஷயங்கள் இன்னும் கிரியேட்டிவா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா வச்சிடலாம் உங்க சஜஷனோட. சரி. இந்த வீக்ல மார்க்கெட்ல என்னென்ன நடந்ததுன்னு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் இந்த வீக் ஃபுல்லாவே சைட்வேஸ்ல தான் வந்து போய்க்கிட்டு இருந்தது. நிஃப்டியா இருக்கட்டும், சென்செக்ஸா இருக்கட்டும் 2மே சைட்வேஸ் தான். எல்லாம் கிட்டத்தட்ட வந்து சைட்வேஸ்ல நெகட்டிவ்ல இருக்கு. ஓகேங்களா? சரி. இப்ப லாஸ்ட் 1 வீக்ல செக்டார் வைஸா பார்க்கும்போது எந்த செக்டார் அதிகமா அடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரியால்டி, எனர்ஜி, மீடியா இந்த இடம் தான் வந்து இருக்கு. பட் எதிர ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி. போன வாரம் நம்ம ஐடி வந்து பார்த்தீங்கன்னா, இறங்கி இருந்தத வந்து பார்த்தோம். இந்த வீக் ஃபுல்லாவே ஐடி வந்து ஒரு நல்ல ரிகவரி வந்து குடுத்திருந்தது. அண்ட் இதுவே லாஸ்ட் 1 மந்த்ல மேக்ஸிமம் எல்லாமே நெகட்டிவ்ல தான் வந்து போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல ஐடி மட்டும் கொஞ்சம் பரவால்ல. லாஸ்ட் 1 இயர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஃபார்மா, ஆட்டோ, ஐடி எல்லாமே ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து குடுத்துட்டு இருக்கு. இது வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட் எந்தெந்த செக்டார பொறுத்தும் எப்படி மாறுபடும், ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்க்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக தான் எவ்ரி வீக் இந்த டேட்டா வந்து நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? அண்ட் நெறைய பேர் ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க, மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஆன்லைன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. ஆன்லைன்ல இருக்கிற விஷயங்கள் தான். பட் இத கலெக்ட் பண்றதுக்கான டைம் ரொம்ப ஜாஸ்தி. டீம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 வீக்ல ஒரு 3 நாள் இதில உட்காந்து எல்லா டேட்டாஸும் எடுத்து அதில முக்கியமானத மட்டும் தான் நான் உங்ககிட்ட வந்து சொல்றோம். நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த தான் உங்ககிட்ட சொல்றேன். டிஸ்க்ளைமரும் அதுதான். நான் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் வந்து கிடையாது. செபி ரிஜிஸ்டரும் வந்து கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு எஜுகேஷனல் பர்ப்பஸ்க்காக உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் நாட் பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதுவும் இல்ல. ஓகேங்களா? அண்ட் கோல்ட பொறுத்தவரைக்கும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ரூ. 100 ஏறி இருக்கு. கடந்த வாரத்த கம்பேர் பண்ணும்போது. சில்வருமே வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய டிஃபரன்ஸ் வந்து கிடையாது. பட் ஸ்டில் கொஞ்சமா வந்து பாசிட்டிவ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு. எஃப்ஐஐ, டிஏஎஸ பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் என்ன நடந்ததுன்னா, இதுவரைக்கும் என்ன நடந்ததோ அதே தான் நடந்தது. எஃப்ஐஐ தொடர்ந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. டிஏஎஸ் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 47வது யுஎஸ் பிரசிடென்ட்டா வந்து டொனால்ட் ட்ரம்ப் இப்ப பதவி ஏத்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் யுஎஸ் பிளஸ் ஐஎன்ஆர், அதாவது யுஎஸ்டி பிளஸ் ஐஎன்ஆர் இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகரா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வீழ்ச்சி கண்டிருந்துச்சுன்னு சொன்னோம். இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா வந்து இருந்தது. அதற்கான காரணம் டாலர் இண்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா, செம பீக்ல போய் இப்ப கொஞ்சம் அப்படி இறங்கியிருக்கு. அதேபோல யுஎஸ் உடைய பாண்ட் யீல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆயிட்டு அதே லெவல்ல தான் வந்து சைட்வேஸ்ல வந்து மெயின்டெயின் ஆகிட்டு இருக்கு. இன்னொரு ஆங்கிள்ல நம்ம வந்து பார்க்கும்போது, டொனால்ட் ட்ரம்ப் வந்தா என்ன நடக்கும், ஏது நடக்கும் அப்படின்ற பயம் இருந்தது வந்து, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து குறைய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லலாம். பட் ஸ்டில் அவர் சொன்ன விஷயம் அதே தான் இப்பயும் வந்து சொல்றாரு. நாங்க எங்களுடைய யுஎஸ்டிக்கு எதிரா யார் போனாலும் 100% வந்து டாரிஃப் போட்டுருவோம்னு சொல்லியிருந்தாரு இல்லையா? அவருடைய டாலர விட்டுட்டு, நீங்க ஒருவேள வேற கரன்சி மூலியமாகவோ எப்படியாச்சும் வந்து நீங்கலாம் பிளான் பண்ணீங்க ட்ரேட் பண்றதுக்குன்னா, நாங்க 100% வந்து டாரிஃப் போட்டுருவோம்னு சொன்னது, குறிப்பா அந்த பிரிக்ஸ் நாடுகளுக்கு. பிரிக்ஸ் நாடுகள்ல இந்தியாவும் இருக்கு. இத வந்து எப்படி டேக்கிள் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இவரு சொல்லிக்கிட்டே இருக்காரே தவிர, ஏதாச்சும் வந்து பண்ணுவாரா, இல்லையா அப்படின்ற நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைஞ்சுக்கிட்டே வர்றதா வந்து ஒரு சில கருத்து கணிப்புகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. போக போக எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட பட்ஜெட் வந்து இருக்க போது. ஆல்ரெடி வந்து அல்வாலாம் கிண்ட ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. இல்ல கிண்ட போறாங்கன்னு நெனைக்கிறேன். சரி, இந்த பட்ஜெட்ல முக்கியமான விஷயமாவே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட் டாக்ஸ கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது போல இப்ப வரைக்கும் நெறைய விதமான லீக்ஸ் வந்துட்டு இருக்கு. அது இப்ப தான் வந்து புதுசா இந்த கவர்மெண்ட் வந்து பிளான் பண்றாங்கன்னா கிடையாது. 2009ஆம் ஆண்டு இருந்தே வேற கவர்மெண்ட் ஆட்சியில இருக்கும்போதிலிருந்து வேற எல்லாருமே வந்து பிளான் பண்ணிட்டு இருந்த அதே விஷயங்கள் தான் ஒவ்வொரு டைம் வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. இந்த வாட்டி இத கொண்டு வருவாங்களா அப்படின்றத போல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ரீசென்ட்டா ஒரு ஆர்டிக்கிள் நான் ட்விட்டர்ல வந்து பார்த்திருந்தேன். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு பட்ஜெட்ட குடுக்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்றது ரொம்ப அதிகம். 2 மணி நேரத்துக்கு மேல. அதுக்கு அடுத்தது அவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருந்து பழகிட்டாங்க. அவங்க ப்ரொஃபஷனல் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொன்னா குடுக்க ஸ்பீச் எல்லாம் கம்மியாகிட்டே வருது. இதான்ப்பா இருக்கிறது இதான். பார்த்து சட்டு முடிச்சுட்டு போங்க அப்படின்ற மாரி எந்த அளவுக்கு ஷார்ட்டா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு வந்து குடுத்துட்டு வராங்க. இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி வரக்கூடிய பட்ஜெட்ல எவ்வளோ நேரம் அவங்க பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல வி ஆர் லுக்கிங் ஃபார் சம்திங் அன்எக்ஸ்பெக்டட்? அண்ட் இன்னொரு விஷயம், பிப்ரவரி 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை வருது. அதன் காரணமாகவே சனிக்கிழமையும் மார்க்கெட் இருக்க போகுது. அண்ட் பட்ஜெட்ன்னு சொல்லும்போதே முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும். ஏன்னா, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஒரு காலத்தில 0 இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10% இருந்த லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்து 12.5% வந்து பண்ணாங்க. அண்ட் இது இப்போ இங்கேயே வந்து நிக்காது. இது எப்படியும் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏத்திட்டு போய் 20% கிட்ட வந்து எடுத்துட்டு வந்துருவாங்க அப்படின்றது போல தான் பேச்சுவார்த்தைகள் போய்க்கிட்டு இருந்தது. பட் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோஸ் இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்காது அப்படின்ற மாரி தான் என்னுடைய அசம்ப்ஷனும் வந்து இருக்கு. அதற்கு ஏற்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஆர்டிகல்ஸ்லயும் கவர்ன்மெண்ட் இந்த வருஷம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ல எந்த ஒரு மாற்றங்களும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படின்றது போல சொல்லியிருக்காங்க. இது அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் கிடையாது. மேபி இருக்கலாம் அப்படின்றது போல ஒரு சில சோர்சஸ்ல இருந்து வருது.
ஸோ அடுத்ததா கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, போன வாரமே இறங்கியிருந்தது. இந்த வாரமும் எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க. இன்னும் அதிகமா தான் வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கான காரணம் என்னன்றது நம்ம போன வாரமே கவர் பண்ணியிருந்தோம். சரி இவங்க வந்து லஞ்சம் குடுத்ததா சொல்லியிருக்காங்களே, அந்த மாரி எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்க்கு வந்து லஞ்சம் குடுத்துருக்காங்க அப்படின்றது போல நெறைய பேர் வந்து தேடி பார்த்துட்டு இருக்காங்க. சரி இவங்க கம்பெனில எந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, மோத்திலால் ஆஸ்வால். இவங்க இந்த ஏஎம்சி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணியிருந்திருக்காங்க. இன்ஃபாக்ட் சொல்லப்போனா இவங்க வச்சிருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஃபண்ட்ல வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு அதிகமான அலோகேஷன்ஸ வந்து குடுத்துருக்காங்க. ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல 10%, மிட் கேப் ஃபண்ட்ல 9% அண்ட் மல்டி கேப்ல கூட பார்த்தீங்கன்னா 7% அப்படின்றது போல மேக்ஸிமம் ஃபண்டுக்கு எல்லாமே வந்து இவங்களுடைய அலோகேஷன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு. அலோகேஷன்ஸ் மட்டும் வச்சிருந்தாவே இவங்க தான் பிரைபரி வாங்குனாங்கன்றது அர்த்தமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இன்னொரு சைடுல இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கரெக்ட்டா அந்த 7ஆம் தேதி மார்க்கெட்ல வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸ்லாம் அடிய வாங்கும்போது, இவங்க போய் பை டார்கெட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி இவங்க தான்ப்பா இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பிரைபரி எல்லாம் வாங்குனதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்றது போல சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கம்பெனியுடைய சிஇஓ ராம் டியோ அகர்வால் என்ன சொல்லியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பேஸ்லெஸ் அலிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து எதுவுமே உண்மை கிடையாது. யாரும் நம்பாதீங்க அப்படின்றது போல பெரிய ஸ்டேட்மெண்ட்டும் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ நாங்க இந்த கம்பெனில வந்து ரத்தம் சதையுமே வந்து வளர்த்துருக்கோம். நாங்க எதையுமே வந்து கேர்லெஸ்ஸா எடுக்க மாட்டோம். அது இது உண்மையும் கிடையாது அப்படின்றத போல அவங்க சொல்லியிருக்காங்க. சரி இன்னொரு சைடுல இந்த மோத்திலால் ஆஸ்வால் ஃபண்டுல இருக்கக்கூடிய மத்த கம்பெனிஸ் என்னடா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்ப மார்க்கெட் விழ ஆரம்பிக்கும்போது அதிகமாக அடிபட்ட கம்பெனிஸ் எதெல்லாம் ரொம்ப அதிகமான ஃபால் ஆச்சோ, அந்த கம்பெனிக்கெல்லாம் மேக்ஸிமம் அலாட்மெண்ட் வந்து இவங்க வச்சிருந்திருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, Zomato, Trent, கல்யாண் ஜுவல்லர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க போர்ட்ஃபோலியோல இருக்கக்கூடிய முக்கியமான அலோகேஷன்ஸ் இந்த கம்பெனிஸ்க்கு வச்சிருக்காங்க. அது இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல செம்ம அடி வந்து வாங்கியிருக்கு. ஏர்டெல் இப்போ பஜாஜ் ஃபினான்ஸ் கூட வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்காகன்னா, இப்போ ஜியோ ஃபினான்ஸ் என்ன பண்ண போறாங்கன்னு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அவங்களும் ஜியோ ஃபின் மூலியமாக அந்த ஜியோ யூசர்ஸ டார்கெட் பண்ணி, அதன் கூடவே வந்து பலவிதமான விஷயங்கள வந்து லான்ச் பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்த இப்ப அவங்க மட்டும் எப்படி அனுபவிக்கலாம்? ஸோ மோனோபோலி இருக்கக்கூடாது இல்லையா? டியோபோலி. அதனால வந்து ஏர்டெலும் உள்ள வராங்க. ஸோ ஒரு விதத்தில பார்த்தா இது நல்ல விஷயமும் கூட. காம்படிஷன்ஸ் இருக்கும்போது நமக்கு நல்லது தான். ஸோ இவங்க பஜாஜ் ஃபின் சர்வீஸ் கூட சேர்ந்து 27 ப்ராடக்ட்ட வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பலவிதமான ப்ராடக்ட்ஸ் அதுல 2 ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த வருஷத்திலேயே வந்துரும் அப்படின்றது போலும் சொல்றாங்க. இன்னும் ஜியோலயே அஃபிஷியலா ப்ராடக்ட் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா லான்ச் ஆன மாரி தெரியல ஜியோ ஃபின்ல. ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத பொறுமையா காத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த செய்தியெல்லாம் போய்க்கிட்டு இருக்கும்போதே, இந்த வாரம் ஃபுல்லாவே நெறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ காயின். என்ன ப்ரோ அது ஜியோ காயின் இத பத்திலாம் சொல்லுங்க அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ இத பத்தி சொல்ற அளவுக்கு இது ரொம்ப பெருசா இல்லையே தனி வீடியோல அப்படின்றதுனால தான் விட்டுட்டேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ காயின் அப்படின்றது இந்தியாவையே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அடுத்த கிரிப்டோ காயின் அப்படின்ற மாரி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? இது கிரிப்டோ கரன்சியே கிடையாது. இது வந்து நார்மலா இப்ப வந்து நீங்க டாடா நியோல போயிட்டு ஏதாச்சும் ஒண்ணு வாங்குறீங்கன்னா, அவங்க ஒரு டோக்கனோ இல்ல கூப்பனோ தருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாரி ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ரிவார்ட் காயின்ஸ் மாரி இவங்க வந்து வைக்க போறாங்க. அவ்வளவுதான். அதுவுமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜியோஸ்பியர்னு சொல்லி அவங்களுடைய ப்ரௌசர் வந்து இருக்கு. அந்த ப்ரௌசர் மூலியமாக இத இன்டகிரேட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நீங்க வாங்கக்கூடிய அந்த ஜியோ காயின் இந்த காயின வந்து ரிவார்ட் சிஸ்டமா நீங்க யூஸ் பண்ணிட்டு ஜியோ உடைய மத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ரிலையன்ஸ் ரீட்டெயில் இல்லாட்டி வந்து நீங்க ரீசார்ஜ் பண்றது இந்த மாரி அதுக்குள்ள மட்டும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றது போல ஒரு சில தகவல் இருக்கு. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் எதுவுமே வந்து இன்னும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து வரல. இது எந்த மாரி வொர்க் ஆக போகுது? எப்படி பேக் பண்ண போறாங்க? என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்க போகுது? குறிப்பா டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அந்த மாரி எதுவுமே வந்து வரல. ஸோ யார் எத சொன்னாலும் தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா இத சுத்தி வந்து இன்னும் நெறைய விதமான ஸ்கேம்ஸும் போகும். ஜியோ காயின் வரப்போது பாருங்க பிட்காயின்லாம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. இப்போ இவ்வளோ ஏறிடுச்சு. அதனால ஜியோ காயின்ல வந்து ஃபர்ஸ்ட்டே நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். என்கிட்டலாம் அந்த காயின் இருக்கு. நான் இன்வெஸ்ட் பண்ணி தரேன்னு சொல்லி யாராச்சும் காசு கீச கேட்டாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு நம்பி குடுத்துறாதீங்க. ஏமாறாதீங்க. இந்த மாரி நெறைய ஸ்கேம்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. ஜியோ ஃபினான்ஸ் அண்ட் பிளாக் ராக் வந்து ஒரு அக்ரீமெண்ட்ல கொலாபரேஷன் வந்து இருக்காங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். இதுல பல விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வர போறாங்க. அதுல இப்போ புரோக்கரேஜ் பிசினஸ்ல அவங்க என்டர் ஆகிறதுக்கான முயற்சிகள்ல ஈடுபட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஸோ ஜெரோதா, ஏஞ்சல் ஒன் போன்ற ஒரு சில முக்கியமான கம்பெனிகளுக்கெல்லாம் ஒரு டஃப் காம்படிஷன் குடுப்பாங்களா அப்படின்றத லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி கேம் இஸ் ஹீட்டிங் அப். ஸோ இதெல்லாம் ஒரு சைடில் போய்கிட்டு இருக்கும்போது ட்ரம்ப் என்ன பண்ணா நமக்கு என்னப்பா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தா அங்கே என்னடா பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் காயின் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிப்டோ கரன்சி காயினை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் என்ன சும்மாலாம் கிடையாது. 600% ஏறி இருக்கு. சர்ன்னு ஏற ஆரம்பிச்சிடுச்சு. நெறைய பேர்லாம் நான் இவ்வளோ 1000 தான் போட்டேன். எனக்கு லட்சக்கணக்கில வந்து இப்போ ப்ராஃபிட் வந்துருச்சு. இவ்வளோ கோடியா மாறிடுச்சு அப்படின்றது போலலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. சரி இதுதான் இப்படிடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவருடைய மனைவி மெலனியா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேர்ல ஒரு மீம் காயின். இதுவும் ஒரு கிரிப்டோ கரன்சி வச்சுக்கோங்க அப்படின்றது போல. இதெல்லாம் வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்கு கிடையவே கிடையாதுன்றது அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லயே வந்து போட்டிருக்காங்க. கீழ தெளிவா இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுடைய சப்போர்ட்ஸ்க்கு எங்களுடைய விஷனுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்காக மட்டும் தான் இது. இது வந்து எந்த விதத்திலுமே வந்து இன்வெஸ்ட்மென்ட்க்காக கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப காம்ப்ளிகேஷனா ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ நீங்க யாரும் தப்பி தவறி முன்ன சொன்னது தான்
நம்பி இந்த மாதிரிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுமா வேணாமான்றத 10,000 தடவை இல்லை 10,00,000 தடவை வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சைடில் பிட்காயின்லாம் ஏறுது, இதுவும் கிரிப்டோ கரன்சி, அதுவும் அவர் வேற அதிபர் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஏற்றி விட்டாலும் ஏற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரி காயின்ஸ்க்கு எந்த ஒரு லிமிட்டும் கிடையாது. யார் வேணாலும் ஒரு காயினை லான்ச் பண்ணலாம். 2023 டேட் பிரகாரம் விக்கிபீடியாவில் இருக்கக்கூடிய டேட்டா பிரகாரமே 20,000 கிரிப்டோ கரன்சி காயின்ஸ் இருக்கு. நமக்கு தெரிஞ்சது எவ்வளோ? அதில் இதுவும் 2 இன்னமும் வரும். ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அடுத்ததாக Zomato வந்து ரீசெண்டாக அவங்களோட ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கேற்ப அவங்களுடைய ஷேரும் வந்து பயங்கரமாக வந்து அடி வாங்கியிருந்தது. மார்க்கெட்டில் வேல்யூஷன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, அதனால தான் இறங்கியிருக்கு அப்படின்றது போலையும் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லையே, கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மெட்ரிக்ஸ் மாதிரி தான் தெரியும். பட் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மெயின் பிஸ்னஸே அந்த ஃபுட் டெலிவரி பிஸ்னஸ் தான். பட் அதில் எவ்வளோ க்ரோத் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2% தான். பட் இன்னொரு சைடில் குயிக் காமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 27% க்ரோத் வந்திருக்கு. கோயிங் அவுட், தட் இஸ் டிஸ்ட்ரிக்ட், அந்த ஆப்பில் வந்து 35% க்ரோத் வந்து இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் நெட்டாக வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு அந்த அளவுக்கான க்ரோத் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் மார்ஜின், ரெவன்யூஸ் இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல க்ரோத் இருக்கிற மாதிரி தான் தெரியும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 59 கோடி மட்டும்தான். எஸ், அதுவும் கம்பேரிட்டிவ்லி போன வருஷம் இதே குவார்ட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருந்ததை விட மோர் தென் 50% ட்ராப் ஆயிருக்கு. இதற்கான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் குயிக் காமர்ஸ் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், அதில் நல்ல லாபம் வந்துட்டு இருக்கு, க்ரோத்தும் ஆகிட்டு இருக்கு, சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் ஸ்டோர்ஸ்லாம் வந்து கொண்டு வருவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் அடுத்த 2 வருஷத்தில் நாங்கள் இதில் வந்து பயங்கரமான ப்ராஃபிட்டாக வந்து மாறிடுவோம். அதுவும் 2 வருஷம்னு சொல்லி நாங்கள் அசம்ஷன் அண்ட் எங்களுடைய டார்கெட் மட்டும் தான், பட் நாங்கள் அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்றத போல் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்க சைட் ஆஃப் ஸ்டோரி. நம்ம வெளியிலேருந்து ஒரு இன்வெஸ்டராக வந்து பார்க்கும்போது ஓகே, Zomato இதுக்கு முன்னாடியும் பண்ணாங்க, ப்ராஃபிட் ஆனாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சாலும் இன்னொரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் காமர்ஸில் அவங்க தனியாலாம் கிடையாது, சாம கூட்டமாக இருக்காங்க, காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஏகப்பட்ட ஹீட்டிங் காம்படிஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இதுலேருந்து சக்சீட் பண்ணி அவங்க மேலே வந்தால் மட்டும்தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நமக்கு க்ரீனாக தெரியும் இன்னும் பெருசாக. சரி, இந்த கம்பெனி பற்றி மற்ற ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் வந்து ஏதாச்சும் வந்து டார்கெட் கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சைடில் நெகட்டிவாக இருக்குது. மெக்வெரி கேபிட்டல்ஸ் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு டார்கெட்டே வெறும் 130 ரூபாய்க்கு இவங்க போயிடுவாங்க அப்படின்றது போல் நெகட்டிவ் டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அடி அப்பா, என்னடா யோசிக்கிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது UBS இவங்க என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராஃபிட்லாம் வந்து நல்லா தான் வந்து ஏறும் அண்ட் இவங்க வந்து கண்டிப்பாக வந்து க்ரோ ஆகுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாசிட்டிவான டார்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்களோட டார்கெட் பிரைஸ் 320 ரூபாய்க்கு போகும்னு சொல்லியிருக்காங்க. பட் இதில் என்ன வேடிக்கைனா 2 பேருமே ஒரே நாளுக்கே அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கெட் இஸ் அன்பிரடிக்டபிள் அப்படின்றது இதுதான். ஸோ நீங்கள் யாராச்சும் Zomato வச்சிருந்தாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணாலுமே சரி, கொஞ்சம் இப்போ இருந்து என்னென்ன நடக்குது ஏதுன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக இன்றைய அடங்கப்பா செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் நியூஸில் 2001 நடந்த ஒரு அபூர்வமான ஒரு விஷயம், நமக்கு நெகட்டிவான விஷயம் தான் திரும்ப இப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நிஃப்டி மந்த்லி வைஸாக நெகட்டிவில் க்ளோஸ் ஆனது கன்சிக்யூட்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா 3 தடவை நிறைய டைம்ஸ் நடந்திருக்கும். பட் 4 மாதம் தொடர்ந்து நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கான்னு பார்த்தா 2001 தான் கடைசியாக 4 தடவை க்ளோஸ் ஆச்சு. ஆனால் இப்போது தொடர்ந்து 3 மாதம் ஆல்ரெடி நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த மாதம் ஜனவரி மாதம் இப்போ வரைக்கும் நெகட்டிவாக தான் இருக்குது. ஒருவேளை இந்த மாதம் முடிகிற வரைக்கும் நெகட்டிவாக இருந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஆஃப்டர் 24 இயர்ஸ் நெகட்டிவாகவே மார்க்கெட் க்ளோஸ் ஆக போது 4 மாதமாக தொடர்ந்து. இன்ஃபேக்ட் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, கோவிட் போன்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்தப்பே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 3 மாதம் மட்டும்தான் நெகட்டிவாக இருந்தது, 4வது மாதம் ரிகவர் ஆயிடுச்சு. பட் இப்போ நெகட்டிவாக வந்து போய்கிட்டு இருக்கு. பட் அப்போ இருந்தது பெரிய அடி, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அடி வாங்கிட்டே இருக்கு. சரி, இப்போ நம்ம சைஃப் அலி கானுக்கு ரீசெண்டாக என்ன நடந்ததுன்னு நீங்கள் வந்து பார்த்துருந்தீங்க. அதை பற்றி நம்ம கூட ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தோம். ரீசெண்டாக இந்தி நடிகர் சைஃப் அலி கானை அவர் வீட்லேயே பூந்து யாரோ ஒருத்தர் கத்தியால குத்துனாங்கன்னு சொல்லி ரொம்ப பரபரப்பாக செய்திகள் போயிட்டு இருந்தது. அதே சமயத்தில் அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண உடனே அவர் ஹெல்த் இன்சூரன்ஸ் மூலயமா தான் அவருடைய இந்த விஷயத்துக்கு காசை கட்டினாருன்றது போலையும் செய்திகள் வந்தது. பரம்பரை பணக்காரராக இருக்கிறாரு, இவருக்கே பாருங்க ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டு அதன் மூலியமா காசை கட்டுறாருப்பா, எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்கன்னு சொல்லி ஒரு சைடில் ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சைடில் பார்க்கும்பொழுது 26 லட்சம் ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு இவங்க 36 லட்சம் ஃபர்ஸ்டே கேட்டிருக்காங்க. அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க உடனடியாக. கார்டியாக் சர்ஜன் டாக்டர் பிரசாந்த் மிஸ்ரா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு காமன் மேன் இதே மாதிரி இந்த இடத்துல போய் இருந்திருந்தா அவர் 25 லட்சம் கேட்டிருந்தா இந்த கம்பெனிஸ் கொடுத்துருப்பாங்களா? 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் எனக்கு என்ன டவுட்னா, ஒருவேளை இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பேப்பர்லாம் ஆன்லைனில் லீக் ஆயிடுச்சுலாம் சொன்னது வேணுமனே லீக் பண்ணியிருப்பாங்களோ? இந்த கம்பெனி பாருங்க இவ்வளோ கேட்டு இவ்வளோ தந்துட்டாங்க, அப்போ நமக்கும் தந்துருவாங்கன்றதை நம்பி மக்கள் ஏமாந்துருவாங்கன்னு சொல்லி. ஏன்னா இப்போ ப்ரொமோஷன்லாம் தெரியாத மாதிரி தான் பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அது ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி, அவர் கத்தியால் குத்து வாங்கினதெல்லாம். இப்போ அதர் சைட் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இது அதர் சைடு கிடையாது. இது வேற ஒரு கதை அவர பத்தி. ஓகேங்களா? ஸோ அவருக்கு சொந்தமான 15,000 கோடி மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டிய கவர்ன்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்கு அப்படின்றத போல சொல்றாங்க. ஏன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் எனிமி ப்ராப்பர்ட்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்ட் வந்து இருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேள நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாமே இந்தியாவிலிருந்து நம்மளுடைய எதிரி நாடு, நம்ம இந்திய நாட்டு கூட சண்டை போடக்கூடிய நாட்டுல, அதாவது எக்ஸாம்பிளுக்கு இப்ப சொல்லணும்னா பாகிஸ்தான்ல போய் ஒருவேளை இருந்தாங்க, செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா, அந்த நாடு நம்ம நாடு கூட சண்டையில இருக்குன்னா, அப்ப அந்த பர்ட்டிகுலர் ஃபேமிலிக்கு சொந்தமான சொத்துக்கள் இந்தியால எது இருந்தாலும், அது கவர்ன்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான முழு உரிமை கவர்ன்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படின்றது தான் இந்த சட்டத்துல வந்து இருக்கு. இவங்களுடைய மூதாதையர்களும் அந்த மாரி வந்து போயிருக்காங்க. அதுவும் அந்த சொத்துக்கோட மதிப்பெல்லாம் வந்து பாருங்க 15,000 கோடி. இங்க யாருமே வந்து சும்மாலாம் இல்லைங்க. எல்லாம் ஒரு பேக்கப் இருக்கு. ஜாலியா வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாட் பேட். ஸோ ஓகே. ஸோ அந்த மாரி ஒரு விஷயமும் போய்க்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு வேளை இந்த மாரி இவருடைய சொத்தும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது போல செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. ஸோ அடுத்த ஒரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் மாதம் மட்டும் புதிய எஸ்ஐபி எவ்வளோ ரிஜிஸ்டர் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 54 லேக் கிட்ட ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆனா, ஏற்கனவே இருந்த எஸ்ஐபி எவ்வளோ டிஸ்கன்டின்யூ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்லி 45 லேக் வரைக்கும் டிஸ்கன்டின்யூ ஆயிருக்கு. அரவுண்ட் 10 லேக் எஸ்ஐபிஸ் வந்து புதுசா மேல ஜெனரேட் ஆனாலுமே, இருக்கிற எஸ்ஐபிஸ நெறைய பேர் ஸ்டாப் பண்றதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் என்கிட்டயே கேட்கக்கூடிய விஷயங்கள், மார்க்கெட் இறங்கிட்டே இருக்குது. எஸ்ஐபி போடணுமா? இல்ல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்றது போலலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து. பட் என்னுடைய ஒப்பீனியன் என்னன்றத நான் சொல்றேன். நாங்க லாஸ்ட் இயர் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டில எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்ட்டா இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அது எஸ்ஐபில நம்ம பண்றோம். எவ்ரி மந்த் ஒரு டேட்ல பிரிப்பேர் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அப்படி பண்றத விட, எப்ப மார்க்கெட் டவுன்ல இருக்கோ, அந்த டைம்ல நம்ம அதிகமான இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, நமக்கான ரிட்டர்ன்ஸ் பேஸ்ட் ஆன் த டவுன்வர்ட்ஸ் அண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்றோன்றத பொறுத்து நமக்கான ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா வருது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஏற்றம், இறக்கம் இருக்கிறது தான் மார்க்கெட். ஒரே டைரக்ஷன்ல கண்டிப்பா மார்க்கெட் இருக்காது. இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து மார்க்கெட்ட பார்த்தவங்களுக்கு அந்த மாரி இருக்குதா அப்படின்னு தெரியாது. ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட நீங்க லாங் டைம்க்கு ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில தான் உங்களுக்கான ரிட்டர்ன்ஸும் அந்த அளவுக்கு வந்து வரும். ஸோ நீங்க எந்த அசெட்ல வச்சிருக்கீங்களோ, எந்த ஃபண்டோ, எந்த ஸ்டாக்கோ எதுல வச்சிருக்கீங்களோ, அன்லெஸ் ஆர் அன்டில் அது ஃபண்டமெண்டலி எதுவும் பிரச்சனை பெருசா இல்ல அப்படின்ற பட்சத்தில, நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மென்ட்ட ப்ராப்பரா சேனலைஸ் பண்றதுக்கு யோசிக்கிறது ஒரு சிறந்த விஷயமா இருக்கும். ஸோ இந்த வார ஃபினான்ஸ் செய்திகள் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் இல்ல ஃபீட்பேக்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த தடவை சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்!